ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்றது ஆயிடுச்சு. ஸோ தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மழைன்றது பெஞ்சுது. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஸோ விட்டு மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பெஞ்சுது. ஸோ சென்னையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடலூர், திருச்சி, மதுரை அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து பார்த்திங்கன்னா மழைன்றது பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மழை பெஞ்சதுக்கப்புறமா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அலர்ட் வந்து விட்டுருக்காங்க அதை பற்றியும், ப்ளஸ் இப்போ கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அக்டோபர் நம்ம மிடில் இருக்கும், இன்னும் நவம்பர் டிசம்பர் 2 months இருக்குது. ஸோ டிசம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டிசம்பர் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடு வந்து இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிற ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நிறையவே இருக்குது. அதுவும் வடகிழக்கு பருவமழைலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு தான் போகும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் மழை வந்து இருக்காது. ஸோ வந்தால் ஒரு காட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையாக இருக்கணும், தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்குன்னு வேறு வந்து பார்த்திங்கன்னா சொல்லின்றது இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 or 17 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ன்றது ஆச்சு சென்னையில். ஸோ நிறைய மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ தீபாவளி டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாஸில் வந்து பட்டாசு வெடித்தாலுமே ஒரு சில ஏரியாஸில் இந்த மழை அதிகமாக பெஞ்சதாலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசும் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க முடியல. பட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு தான் மழை பெஞ்சிட்டு, ஸோ வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறி தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட கிளைமேட் வந்து இருக்குது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையை தாண்டி மற்ற ஏரியாஸ் மதுரை, கடலூர் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகாமலும் போகலாம். ஸோ ஒருவேளை உருவாகினாலுமே அது வந்து புயலாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அது காற்றழுத்த தாழ்வு மாறினாலும் சரி மாறாட்டினாலும் சரி. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புயலாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் இப்போ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று இது போனாலுமே பார்த்திங்கன்னா அக்டோபர் நம்ம மிடில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒன்று போனாலுமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் இயரில் கூட வந்து பார்த்திங்கன்னா செங்கல் புயல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ 2015 சென்னை ஃப்ளட் வந்ததாக இருக்கட்டும், வர்தா சைக்கிள் வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் நடக்கும். ஸோ இப்போ அக்டோபர் மிட்ன்றதால ஜஸ்ட் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த அக்டோபர் மிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மழைன்றது பெஞ்சுது. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு புயல் அந்த உருவாகுதில்ல, அது எங்கே வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நெக்ஸ்ட் 24 hours வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரையை வந்து பார்த்திங்கன்னா கடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய இந்த காற்றழுத்த அந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உருவாகிறதா போகுது. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெற்கு அந்தமான் கடல், ஸோ அதை ஒட்டி இருக்கிற அந்த ஒரு பகுதிகளில் என்ன பார்த்திங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஸோ வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அரபிக்கடலில் தீவிரமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வந்து உருவாகி ஸோ மேற்கு திசையில் நகர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. பட் இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின்றது இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய நம்ம இன்னும் அதிகமான மழை வந்து வர நாட்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை பெய்யறதால இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதுக்கு வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கிற என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் பம்புலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1436 மோட்டார் பம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ரெடியாக. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 500 டிராக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 457 இந்த மரம் இருப்பாங்களே அந்த ஒரு மெஷின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ 210 வெள்ள நிவாரண மையங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 106 சமையல் கூடங்கள், 36 மாநகராட்சி படகுகள், 67 மின்பிடி படகுகள், இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 32,000 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க இந்த ஒரு மழைக்காக. இப்போவே வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்குன்னா ஸோ இன்னும் வர அந்த நவம்பர் டிசம்பரில் தண்ணி அதிகமாக எங்கே தேங்கி நின்றாலுமே ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே முன்கூட்டியே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா அதுவும் இந்த வருஷம் மழை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சில இடத்துல ஸோ புதுச்சேரி காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையிலேருந்து மிக கனமழை பெய்யும். அதுக்கப்புறமா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையும் இருக்கும். அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம அதி கனமழை கனமழையை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ வெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புயல் நான் சொன்னது வந்து அது வந்து வலுப்பெறலை. ஸோ வலுப்பெறாமலே அது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே புயலாக மாறாமல் இருக்கிறதால மழை வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. ஸோ இப்போது ரெட் அலர்ட் வந்து ஆரஞ்சு அலர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. பட் திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்பரும். ஸோ அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சுன்றது ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு மழை பெஞ்சதால என்னென்ன ஏரி வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி இருக்குது. ஸோ ஏரின்னு சொன்னதாலே நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு வர ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி தான். ஸோ செம்பரம்பாக்கத்தில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 கன அடி நீர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலே அந்த ஏரி வந்து நம்பிடும். ஸோ இப்போது கடந்த 4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு ஏரியை வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதிகமாக மழை பெஞ்சிட்டு வந்து பாண்டிச்சேரி அந்த காரைக்காலில் தாங்க போட்டு மழை வெளுத்து அடி வாங்கிட்டு இருந்துச்சு அங்கே மழை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த பாண்டிச்சேரியில் ரோடே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைன்றது பெஞ்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய அருவிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த அருவிலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வந்து தடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஸோ தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அருவிலேருந்து அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு அருவிலையும் பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடாது. அதுவும் மெயினாக கோவையில் இருக்கிற அந்த குற்றால அருவி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேன்ன்றது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. யாரும் வந்து பயணிகள் உள்ளே வந்து அளவு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் அந்த புது பஸ் ஸ்டாப் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நடந்து போனால் அது இடுப்பு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரம் அந்த புது பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவுன்றது விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் மட்டும் லீவுன்றது விட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், சிவகங்கை, திருச்சி, புதுச்சேரி, காரைக்கால். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லீவுன்றது விட்டுருக்காங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோன்ற மழைன்றது பெஞ்சிருந்துச்சு. பட் இன்றைக்கி லீவ் விட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தீபாவளி ப்ளஸ் இப்போ ஒரு லீவுன்றது எக்ஸ்ட்ரா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எப்படா டிவி முன்னாடி போய் உட்காந்து பார்ப்பாங்க அவங்க. ஸோ எப்போவுமே டிவி பார்க்காதவங்க அந்த ஸ்கூல் ஏன்னா நம்ம கூட அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நம்ம நியூஸ் சேனல்ஸ் நம்ம பார்க்கலனாலுமே அந்த ஸ்கூல்ஸ் ரெயின் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிவி முன்னாடி உட்காந்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீவுன்றது விட்டுருக்காங்க. பட் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை வந்து கிடையாது. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணின்றது தேங்கி இருக்குது. ஸோ துரப்பாக்கத்துலையாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், மேட்டுக்குமார் மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேங்கிட்டு இருக்குது. முக்கியமாக அந்த OMR ரோட்டில். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் அவங்க ஏரியாஸ் இருக்கிற அந்த ஒரு இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர்ன்றது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்னென்ன அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் அலர்ட். ஸோ ரெட் அலர்ட்னா அதி கனமழை. ஸோ ரெட் அலர்ட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை அண்ட் திருவள்ளூர். ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆரஞ்சு அலர்ட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அதாவது மிக கனமழை வந்து இருக்கும். ஸோ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ மிக கனமழை வந்து இருக்கும். இப்போ அடுத்தது எல்லோ அலர்ட் கனமழை. ஸோ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ஈரோடு, பெரம்பலூர், திருச்சி,
கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா ஸோ அந்த சொன்ன மாதிரி மழை இது வந்து ஜஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் சொல்லிட்டு இது மேபி மாறலாம். ஆறு இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் இவங்க சொன்னபடி வந்து மழை பெய்யலாம், மழை வந்து பெய்யாமலும் இருக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சென்னையில் வந்து பெய்யலை. ஸோ அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது அப்படியே வந்து தலைகளாக மாறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே போயிட்டு வரதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து இருந்துடாதீங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சேஃபான்றது இருங்க. ஏன்னா வெயில் அடிச்சுது, பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மேக மூட்டமாகவும் இருந்தது. ஏன்னா மழை எப்போ வரும்னு ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம அக்டோபர் மிடில் தான் இருக்கும், இன்னும் நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 மந்த் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ போக போக மழை எப்படி இருக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது சென்னை இந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்படி இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்கின்றது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக்கில் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து சேஃபாக போங்க. ஆர் இது இல்லைனா பைக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஆர் பஸ்ஸில் வேறு ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போது நார்மல் டைம்லேயே சென்னை எப்படி இருக்குன்னு தெரியும். மழை டைமில் அவ்வளோ வந்து தண்ணி வந்து இருக்கும். இப்போது வேறு மெட்ரோ வேறு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ மெட்ரோ வெயில் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாமல் நம்ம வண்டியில் போய் நம்ம விட்டு நம்ம போகிறோம். இப்போ மழை காலம், ஸோ தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்குது. ஸோ எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடும். ஸோ பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பைக்கில் போகிறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போங்க. ஆர் பைக் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பஸ் ஆர் வேன் வேறு ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரது எது வேணா இருக்கட்டும். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து இருங்க. ஏன்னா இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை, ஏன்னா இப்போது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின், ஏன்னா நம்ம வருஷம் பார்த்துட்டே வரும். இந்த ஒரு வடகிழக்கு பருவமழைனால நிறைய பேர் எத்தனை பேர் நம்ம சாகிறதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மழைனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இவங்க இறந்துட்டாங்க. ஸோ செவுறு விழுந்து இவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம பார்த்துப்போம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவருன்றது விழுந்துச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மண் சரிவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க இன்னும் டிசம்பர் மந்த் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கம்மி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை இந்த வாட்டி எந்த அளவுக்கு இருக்கும், ஏன்னா இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆச்சரியமாக கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.